தவறுவது தவறே இல்லைதான். தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள தவறுவதுதான் மிக மிக தவறு. எண்ணங்களே வாழ்வின் வண்ணங்கள். எண்ணங்களை மாற்றினால் வாழ்வையே மாற்றி காட்டலாம் மிக சுலபமாக. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாய் என்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, உனக்கான மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டது. ஆம் என் குழந்தையே, உன் வாழ்விற்கான மாற்றங்கள் இதோ ஒவ்வொன்றாக நாளை முதல் நடைபெறப் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அத்தனை மாற்றங்களும் உன் வாழ்வில் நிகழும் அந்த நேரம் நான் உனக்காகவே ஏற்படுத்தி விட்டேன். நீ தேடி அலைந்த ஒன்று உனக்காகவே உன் கைகளில் வந்து சேரப்போகிறது என் பிரியமே. சந்தோஷமாக இரு. இன்று இரவை சந்தோஷமாக கடந்து வா. நாளை மிகப்பெரிய அற்புத மாற்றம் உன் வாழ்வில் நிகழ்வதை கண்குளிரக் காண்பாய். தோல்வி எப்பொழுதுமே உன்னை துரத்தி கொண்டே இருக்கிறது என்றால் மிக பெரும் வெற்றி அடையப் போகிறாய் என்றுதான் அர்த்தம் என் பிள்ளையே. எதையுமே ஆழமாக நேசிக்காதே, துன்பப்படுவாய். எதையுமே ஆழமாக யோசிக்காதே, குழம்பியும் விடுவாய் என் பிள்ளையே. எதையும் எங்கும் யாசிக்கவும் செய்யாதே, அவமானப்பட்டு விடுவாய். ஆம் என் குழந்தையே, தைரியமாக இரு. எதற்குமே பயப்படாதே. கஷ்டங்களும் போராட்டங்களும் உன்னை சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே என்று எப்பொழுதும் துவண்டு போகாதே, கலங்கி நிற்காதே. அப்படி கஷ்டங்களும் போராட்டங்களும் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் மிகப்பெரிய வெற்றியை அடையப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். மிகப்பெரிய சந்தோஷ நிகழ்வு உன் வாழ்வில் நடைபெறுவதற்கான அத்தனை வேலைகளுமாகத்தான் இந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் சூழ்ந்து வருகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். வாழ்வு நிம்மதியாகவே உனக்கு இருக்கும். ஆம் என் குழந்தையே, வாழ்வு நிம்மதியானதாகவே இருக்கும். மனம் வித்தியாசமானதுதான். கிடைத்ததை நினைத்து நிறைவு எப்பொழுதுமே அடையவே செய்யாது ஒவ்வொருடைய மனமும். அதே போல கிடைக்காததையை நினைத்து நினைத்து தவித்து கொண்டே இருக்கும் அந்த மனமும். எது வந்தாலும் கிடைப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிவிட்டாலே போதும். நடப்பது எல்லாமே நமக்கு நன்மையாகவே இருக்கும்படி நம் மனதிற்கு தானாகவே தெரிய வரும். ஆம் என் குழந்தையே, வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். வாழ்வில் வெற்றி பெற இத்தனை படிகளா என்று படிகளை பார்த்து எப்பொழுதும் மலைத்து விடாதே என் பிள்ளையே. எல்லா படிகளும் கடக்கக்கூடியதுதான். உள்ளத்தில் உள்ள நம்பிக்கையை செயலிலும் செலுத்தினாலே போதும். நிச்சயமாக படிகளையெல்லாம் கடந்து வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். ஒரு கொள்கையை எடுத்துக்கொள். அதற்காகவே உன்னை அர்ப்பணித்து பொறுமையோடு போராடிக்கொண்டே இரு என் பிள்ளையே. உனக்கு ஆதரவான ஒரு காலம் நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. உனக்கான காலம் நிச்சயமாக வரும், வந்தே தீரும். வாழ்வில் நீ எப்படி சோதனைகளை எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்து அவை துன்பமாகவும் வெற்றியாகவும் அமைகிறது என் பிள்ளையே. ஆனால் முயற்சி இல்லாமல் எப்பொழுதுமே வெற்றி வருவதே இல்லை. ஆம் என் குழந்தையே, முயற்சி இல்லாமல் வெற்றி எப்பொழுதும் வருவதே இல்லை. மறக்க வேண்டியதை நினைத்து வருந்துவதும் நினைக்க வேண்டியவைகளை மறந்து விடுவதும் தான் இந்த உலகத்தில் இப்பொழுது இருந்து வரும் துன்பங்கள் அனைத்துக்குமே காரணம். ஆம் என் குழந்தையே, மறக்க வேண்டியதை அப்பொழுதே அந்த நொடியே மறந்துவிடு. நினைக்க வேண்டியதை மறந்துவிடு. எப்பொழுதுமே நேர்மறையாக நம் வாழ்க்கையில் நாம் ஆசைப்படுவது நிறைவேறியே தீரும் என்று நம்பு. எப்பொழுதுமே நேர்மறையாக நமக்கு நாம் விருப்பப்படுவது எல்லாமே நமக்கு சாதகமாக முடியும் என்று நம்பு. அந்த நம்பிக்கை மனதில் குறையோடு இல்லாமல் முழு நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றியாகத்தான் இருக்குமே தவிர
தோல்வி உன்னை வந்து தழுவவே தழுவாது. ஆனால் வைக்கின்ற நம்பிக்கை 100% அல்ல, 1000% உன்மேலும் உன் வாழ்க்கை மீதும் அப்பா மீதும் முழுமையாக இருக்க வேண்டுமே தவிர குறைவாகவோ குழப்பத்தோடோ இருக்கவே கூடாது. அப்படி இருந்து பார், உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சுகமாகவே அமையும். எனவே என் குழந்தையே, தவறை அவநம்பிக்கையோடு நம்புகிறேன் என்று குழப்பமான மனநிலையோடு அந்த தவறை மீண்டும் செய்யாதே. போதும், அனைத்தையும் நிறுத்திவிடு. என் அன்பு குழந்தையே, வாழ்வில் வெற்றியடைய, நினைத்ததை அடைய, நினைத்ததை உனக்கு சாதகமாக முடிக்க நம்பிக்கையும் பொறுமையும் விடாமுயற்சியும் அதிகமாகவே தேவை. மற்றவர்கள் பயணிக்கிறார்களே என்று அதே வழியில் நீ பயணித்துக் கொண்டிருப்பதாலும், மற்றவர்கள் இந்த வேலையை செய்கிறார்களே அவர்களைப் போல் நாமும் இந்த வேலையை செய்தால் நம் வாழ்விலும் வெற்றி வந்து குமியும் என்று மற்றவர்கள் செய்வதை அப்படியே நீயும் புரிந்து கொண்டு அதன்படியே செய்வதால் எந்த பலனுமே அல்ல. உனக்கான தனி வழி, உனக்கான புது தொழில், உனக்கான புதிய சிந்தனை என்று இருந்த பார், உன் மனதும் அல்ல உன்னுடைய வாழ்வும் உனக்கு பிரகாசமாகவே இருக்கும். சாயிநாதரை, நானும் நீங்கள் கூறியபடி புது வழியில் என்னுடைய புதிய சிந்தனையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு, உழைப்போடு, விடாமுயற்சியோடு நான் என்னுடைய செயலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனாலும் வெற்றி என்ற மகுடம் என் தலையில் வந்து சூடாமல் இருப்பதற்கு என்னதான் காரணமாக இருக்கும் என்று நீ உன் மனதில் எழுவது, நீ உன் மனதில் நினைப்பது எனக்கு புரியாமல் இல்லை குழந்தையே. உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய விடாமுயற்சியும் உண்மைதான். எனக்கு அது நன்றாகவே தெரியும். உன் எண்ணமும் எனக்கு புரியும், உன்னுடைய செயலும் எனக்கு புரியாமல் இல்லை. ஆனால் வெற்றி என்ற மகுடம் உன் தலையில் வந்து சூழ சில முட்கள், சில கஷ்டங்கள், சில போராட்டங்களை நீ அனுபவித்துதானே ஆக வேண்டும். காயப்பட வேண்டும், முட்களால் காயப்பட வேண்டும் என்று நான் சொல்லுவது, வாழ்க்கை என்னும் மிகப்பெரிய அடுத்த பக்கத்திலிருந்து நீ பல சந்தர்ப்பங்களையும் பல சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நான் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய வெற்றிக்கு நடுவில்தான், உன்னுடைய வெற்றியின் முடிவில் இத்தனை சறுக்கல்கள் உனக்கு சிறிய சிறிய இடையூறுகளாகவே இருக்கிறதே தவிர இறுதியில் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். உன்னுடைய மன வலிமையை சோதிப்பதற்காகத்தான் அந்த சறுக்கல்கள் நடக்கப்படுகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அந்த நேரத்தில் மன வலிமையோடு நீ போராடி துணிச்சலோடு தைரியமாக எடுத்து வைத்தால் வெற்றி என்னும் மகுடத்தை நிச்சயமாக உன் தலையில் நீ சூடிக்கொள்ளலாம். பொறுமையோடும் நிதானத்தோடும் கூடிய நம்பிக்கையோடு நீ செயல்பட்டு கொண்டே இருந்தால் அந்த அகிலமே உனக்கு வெற்றி என்னும் உண்மையை நீ உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணமும் உனக்கு வந்தே தீரும். உனக்கு வரும் கஷ்டங்களாலும் அந்த வெற்றி என்னும் மகுடத்தை சூடுவதற்கு முன்பாக உனக்கு வரும் வேதனைகளாலும் போராட்டங்களாலும் சற்று கடினமாக இருப்பது போல்தான் தோன்றும், மனவேதனையாக இருப்பது போல்தான் தோன்றும், வாழ்க்கையே வெறுத்துவிட்ட போன்ற சிந்தனையும் உன் மனதில் எழத்தான் தோன்றும். ஆனால் மனம் தளராமல் நீ இருந்தால் எல்லாமே உனக்கு வெற்றியே. உனக்கு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் பொழுது அதன் நடுவில் நீ நிர்கதியாக நிற்பது போல ஒரு தோற்றத்தை உணர்ந்து கொள்கிறாயா? ஒரு தோற்றம், ஒரு பிம்பம் உன் மனதில் எழுகிறதா? அப்பொழுது நடுவில் யாருமே இல்லாமல் நிர்கதியாய் நிற்கின்றோமே என்ற எண்ணத்தை மறந்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு மன அமைதியோடு நிதானமான சிந்தனையோடு எதையுமே யோசிக்காமல் சாந்தமான மனநிலையோடு இரு. அமைதியான சூழ்நிலை உன்னுள் கொண்டு வா. அந்த நேரம் உனக்கு நன்றாகவே புரியும். நீ நிற்பது உன் சாயப்பாவின் என்னுடைய பிடியில்தான் என்பது உனக்கு தெள்ள தெளிவாகவே புரியும். உன்னை சாயப்பாவாகிய நான் தாங்கிக் கொண்டே இருக்கிறேன், தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை மனமாற உணர்ந்து கொள்வாய். எதற்குமே அஞ்சாதே, எதையும் துணிந்து எதிர்த்து நின்று போராடு.
உனக்கான என்னுடைய துணை என்றுமே உனக்கு உண்டு என் குழந்தையே. உன்னை நிச்சயமாக நான் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகள் முட்களாக இருந்தால் அதை உனக்கு முன்பாக சென்று மலர் பாதையாக மாற்றியமைக்க உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னை சுற்றி நடக்கும் அனைத்துமே வெற்றியாக மாறும். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே என் ஆசிர்வாதம் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். மகிழ்ச்சியோடு கூடிய சந்தோஷமான வாழ்வை நிம்மதியாக நீ வாழ்வாய். அன்று முதல் இன்று வரை அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை செலுத்தும் எவரையும் நான் கைவிட்டு விட்டதே இல்லை. எவரையும் நான் நிர்கதியாக விட்டதும் இல்லை. அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு பின் நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தோடு இருந்தால் நான் என்னதான் செய்ய முடியும்? நடக்கும் என்று நம்பு, முடியும் என்று நம்பு. நேர்மறை சிந்தனையாக இரு. எதிர்மறை எண்ணத்தை உன் மனதில் உள்ளே விடாதே. அனைத்தும் உனக்கு சாதகமாகவே முடியும். நீ இது நாள் வரை செய்த தவறை மறந்துவிடு, நிறுத்திவிடு. எல்லாமே உனக்கு சுபமாக நடக்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன். காலம் சென்றால் திரும்ப வரவே வராது. என் அன்பு பிரியமே, சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை இறைவன் படைத்திருக்கவே மாட்டான். அதுபோலத்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறமையையும் கொடுத்திருக்கிறான். எனவே துணிந்து சமாளி உனக்கு வந்திருக்கும் பிரச்சனையை. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான காலத்தில் என்னெல்லாம் நல்லது செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்துவிடு. ஏனென்றால் இப்பொழுது நீ கேட்கும் இந்த நொடி கூட உனக்கு திரும்ப வரவே வராது. எந்த பிரச்சனை வந்தாலும் துவண்டு விடாமல் உனக்குள் இருக்கும் உன்னை முதலில் நம்பு. உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் குழந்தையே. நம்பிக்கையோடு ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடியையும் போராடிக்கொண்டே இரு. ஏனென்றால் அந்த நம்பிக்கை என்பது உன்மேல் எல்லோருக்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உன்மேல் மிக எளிதாக வந்து விடாது. குழந்தையே, நான் உன் கைகள் இரண்டையும் பிடித்துக்கொண்டு போய்கொண்டுதான் இருக்கிறேன். நீ அமைதியாக என் பின்னால் வந்தால் போதும். இருக்கும் காலத்தை நான் நிறைவாக உனக்கு கொண்டு செல்வேன். உனக்கு என்ன வேண்டுமோ அதை மற்றவர்களிடம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது எதுவுமே உண்மையாக இருக்காது. அது எதிர்பார்க்கவும் முடியாது. உனக்கு என்ன வேண்டுமோ, உன் வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதை நீதான் தேடி கண்டுபிடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் வந்து தருவார்கள். நம் வாழ்க்கையில் மாற்றத்தை மற்றவர்கள் வந்து கொடுப்பார்கள் என்று நீ காத்து கொண்டிருப்பதால் எந்த பலனுமே இல்லை. உனக்கு வேண்டியதை நீதான் தேடி கண்டுபிடித்து அதில் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியை உன் வசமாக்கிக் கொள்ளலாம். உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அதை அடைய வேண்டும். முயற்சி செய்து அடைவதில்தான் வெற்றியும் இருக்கிறது, சந்தோஷமும் இருக்கிறது. எதை செய்தாலும் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கிறதா, தோல்வியுறுகிறாயா என்பது அல்ல. நீ இருக்கும் இடத்தில் நீ இருக்கிறாயா, நம்பிக்கையோடு இருக்கிறாயா என்பதில் இருக்கு உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான பாடம். ஒரு சிறுவன் ஒருவன் மரத்தில் இருக்கும் மாங்கனியை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் கல்லை எறிகிறான். ஆனால் அந்த கல் குறி தவறி மீண்டும் அவனிடமே வந்து விழுகிறது. மீண்டும் முயற்சி செய்கிறான். இரண்டாவது முறையும் குறி தவறி அவனிடமே வந்து விழுகிறது கல். இப்படி 4-5 முறை, 10-20 முறை அல்ல, 100 முறை அவன் கல்லை விட்டு எறிகிறான். ஆனால் கடைசி வரை குறி தவறியதே மட்டுமே அன்றி மாங்கனி படவே இல்லை. ஒரு கனி கூட அவன் கையில் கிடைக்கவே இல்லை. ஆனால் எப்படியாவது ஒரு கனியை பெற்றுவிட வேண்டும் என்ற நம்பிக்கையில் அவன் எடுத்த முயற்சியில் தவறவும் இல்லாமல், மனம் சிதறவும் இல்லாமல், நம்பிக்கை இழக்கவும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் அவன் எரிந்து கொண்டே இருந்தான் கல்லை. கடைசியாக ஒரு கல் அந்த மாங்கனியை தொட்டது. அந்த கனி அவன் கையில் வந்து விழுந்தது.
அந்த சிறுவனை நன்றாக உற்றுப்பார். 10 முறை எறிந்தும் கூட அவன் குறி தவறியதால் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லை. எப்படியாவது அந்த மாங்கனியை பெற்றுவிட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடும் விடாமுயற்சியோடும் அவன் கல்லை எறிந்து கொண்டே இருந்தான். கடைசியில் அவன் நினைத்த இலக்கை அடைந்தான். அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் தோல்வி என்னும் கற்களை உன் படிக்கற்களாக எண்ணி வெற்றி என்னும் கனியை அடைவதற்கு நீ உன்னால் முடிந்த முயற்சிகளை செய்து கொண்டே இரு. எந்த தடை வந்தாலும் எந்த தடங்கல்கள் வந்தாலும் உன் இலக்கை மட்டும் நிறுத்திவிடாதே. உன்னுடைய இலக்கை மட்டும், நீ அடைய வேண்டிய இலக்கை மட்டும் மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் போராடி கொண்டே இரு. போராட்டம்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் போராட்டத்தோடு நீ வாழ்ந்து வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றியை உன் வசமாக்கிக் கொள்வாய். உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறேனே. திக்கு திசை தெரியாத காட்டில் நிர்கதியாய் நிற்பது போலத்தான் இப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கிறாய். இந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு கஷ்டமும் சோகமும் சோதனைகளும் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. என்னதான் செய்வது? வரும் பிரச்சனையை எப்படித்தான் சமாளிப்பது? நாளை எப்படி இருக்கும் என்று நினைத்தாலே மிகவும் பயமாக இருக்கிறது என்று உன்னுடைய மன தவிப்பை நான் புரிந்து கொண்டேன். இந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா? அல்லது செய்தால் சரியாகிவிடுமா தவறாகிவிடுமா? வேறு விபரீதம் ஏதாவது நடந்துவிடுமா என்ற குழப்பத்தோடு அச்சத்தோடு தினம் தினம் என்னுடைய நாட்களையும் நேரத்தையும் ஒவ்வொரு நொடியையும் கழித்து கொண்டிருக்கிறேன் சாயிநாதரே. இப்படி பலவிதமாக யோசிக்கிறாய். உன் மனதை இந்த யோசனைகளுக்குள் மூழ்கடித்துவிட்டு பலவிதமாய் சிந்தனைகளில் என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா, இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்குமா என்று நீயே ஒரு முடிவை செய்து விட்டு கொண்டிருக்கிறாய். கண்மணியே, வருத்தப்படாதே. உன் கஷ்டங்களை சொல்ல உன் அப்பா இருக்கிறேன். நீ தோள் சாய உன் அப்பா இருக்கிறேன். நீ மனதார நம்ப உன் அப்பா இருக்கிறேன். உன் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள உன் அப்பா இருக்கிறேன். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்ல உன் அப்பா இருக்கிறேன். உனக்கு நல்ல வழியை காட்ட உன் அப்பா இருக்கிறேன். நல்ல வழியில் உன்னை அழைத்து செல்ல உன் அப்பா இருக்கிறேன். அனைத்திற்கும் உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனவேதனையும் குழப்பமும் உனக்குள்? நீ என்னை மனதார அப்பா என்று நினைத்தால் இதை முழுவதுமாக நம்பு. நான் சொல்வது சர்வ நிச்சயமாக நடக்கும், நிகழும். ஒவ்வொரு விடியலும் விடியும் பொழுது உணர்த்துவது ஒன்றை மட்டுமே. இந்த பிரபஞ்சத்தில் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது ஒவ்வொரு விடியலும். உனக்கு கிடைக்கும் வாய்ப்பை சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம் மிக சுலபமாக. நீ வீட்டிற்கு வரும் முன்பாக உனக்கு முன்னே வந்து உன்னை வரவேற்கும் நானாக இருக்கிறேன். நீ வெளியே செல்லும் பொழுதும் உன்னை வழி அனுப்பிவிட்டு உனக்கு துணையாகவும் வந்து கொண்டிருக்கிறேன் உன் சாயிநாதர். உன்னுடைய வேண்டுதல்களுக்கு பதில் கொடுப்பதும் நானே. உன் கண்ணீரை துடைப்பதும் நானே. உன் வேண்டுதல் வெகு விரைவில் நிறைவேறும் என்று உனக்கு உணர்த்துவதும் நானே. உன் வேண்டுதல்கள் நிறைவேற தாமதமாகுமென்றால் எப்பொழுதும் நான் வெளிப்படையாகவே செயல்படுவேன். எதற்கும் கவலைப்படாமல் இரு. உன் வாழ்வில் அற்புதம் நிகழப்போகிறது. அதை நடத்தி காட்டும் பொறுப்பு உன் சாயிநாதருக்கு. உன் வாழ்வில் நீ ஒருவரை சந்திப்பாய். அவர் மூலம் ஒரு நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும். யாருமே என்னுடைய நுழைவை தடுக்கவே முடியாது. நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லா திசைகளிலிருந்தும் என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது குழந்தையே. நீ எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டிரு. என் நாமஸ்மரணத்தை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே இரு. நல்ல நல்ல எண்ணங்களை மீண்டும் மீண்டும் உன் எண்ணத்தில் வைத்து கொண்டே இரு. உனக்கான நல்லது அனைத்தையும் நான் உனக்கு செய்வேன். நீ அழைக்கும் பொழுதும் வேதனையில் நீ அப்பாவை கூப்பிடும் பொழுதும் நான் வரவில்லையே என்று என்மேல் கோபமாக இருக்கிறாய் குழந்தையே.
அப்படி இல்லை என் மகனே, என் மகளே, நான் நீ அழைத்தவுடன் கூப்பிட்ட குரலுக்கு உடனே நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னால் தான் என் வருகையை அறிந்து கொள்ள முடியாமல் வேதனையோடு இருக்கிறாய். நீ வேதனையோடு இருப்பதால் தான் என் வரவை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை என் பிரியமே. எப்பவுமே காத்திருக்க கற்றுக்கொள். எதற்குமே ஒரு நேரம் காலம் என்று இருக்கிறது. உனக்கான காலமும் நேரமும் கூடி வரும் பொழுது உனக்கு வரவேண்டிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக உன்னிடம்தான் இருக்கும், வேறு எங்கும் செல்லாது என் தங்கமே. அவசரப்படுவதால், நினைத்தவுடன் எல்லாம் கிடைத்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுவதால், பேராசைப்படுவதால் எதுவுமே ஆகப்போவதில்லை என் பிள்ளையே. பொறுத்திருந்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அனைத்தையும். காத்திருந்து பின் கிடைக்கும் வெற்றிதான் இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவே இருக்கும். அந்த மகிழ்ச்சியை, காத்திருந்து பின் கிடைக்கும் மகிழ்ச்சியை அனுபவிப்பவர்களுக்கே அதன் உண்மையான அர்த்தமும் புரியும். நான் உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், சோதனை காலமாக இருந்தாலும், நிச்சயமாக நீ அதிலிருந்து மீண்டு சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக அனுபவிப்பாய். சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பாய். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை உன் சாயப்பாவை முழுவதுமாக நம்புவதுதான். முழுமையாக நம்பி சாயப்பாவின் பாதத்தில் சரணடைந்தாலே போதும். உனக்கு தேவையானது, நீ ஆசைப்பட்டது, நீ விருப்பப்படுவது எல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக நடக்கும், நிகழ்ந்தே தீரும். உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை இல்லை என்ற வார்த்தை கூட உன் வாழ்க்கையில் நுழையவே முடியாது என் பிள்ளையே. ஒன்றை நன்றாக சிந்தித்துப் பார். எப்படி சாயப்பா நம் வாழ்க்கையில் நுழைந்தார், நம் வாழ்க்கையில் அவருடைய நுழைவு எப்படி வந்தது என்பதை சிந்தித்துப் பார். உனக்கே அது பிரமிப்பாக இருக்கும். அனைவருக்குமே ஏதாவது ஒரு அதிசயம் வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கும். அதுவும் சாயப்பா மூலம் நிகழ்ந்தே இருக்கும். அந்த அதிசயத்தை சாயப்பா நம் வாழ்க்கையில் எப்படி நிகழ்த்தி இருக்கிறார், நிகழ்த்தி இருந்தார் என்பதை ஒரு முறை பின்னோக்கி சிந்தித்துப் பார். உன் வாழ்க்கையே உனக்கு அதிசயமாகத்தான் இருக்கும். அந்த அதிசயத்தை செய்ய முடிந்த எனக்கு உன் வாழ்க்கையில் மற்றும் ஒரு அதிசயத்தை செய்ய முடியாதா? என்மேல் அந்த நம்பிக்கை இல்லையா உனக்கு? அனைத்தையும் கணநொடியில் மாற்றும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது உனக்கு இருக்கும் இந்த சின்ன பிரச்சனையை என்னால் மாற்ற இயலாதா? ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் அனைத்தும் காலதாமதம் ஆகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எதுவுமே காரண காரியம் இல்லாமல் நிகழாது, நடக்கவும் நடக்காது. ஏதோ ஒரு சூழ்நிலைகளுக்காகத்தான் இந்த பிரச்சனையும், இந்த சோதனைகளும், இந்த வேதனைகளும் உன்னை சூழ்ந்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள். அந்த பிரச்சனை தீர்ந்தவுடன் உனக்கே புரியும் உன் பிரச்சனை உனக்கு வந்ததற்கான காரணம் என்ன என்று. யார் ஒருவர் சாயப்பா மீது முழுமையாக நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எந்த சூழ்நிலையும், தடுக்கி விழும் சூழ்நிலையில் வந்தாலும் அவர்களை தூக்கி முன்னேற்ற பாதையில் கொண்டு சேர்க்கும் வழியை நிச்சயமாக நான் செய்வேன்.